காலை வணக்கம். இப்போ நம்ம சாதாரணமாக இட்லி பண்ணுறோம், சட்னி சாம்பார் இதை ஊற்றி சாப்பிட்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சல. அந்த பொடி தோசைன்னு சாப்பிட்றோம் ஹோட்டல்லாம் போய் 60-70 கொடுத்து. இது பொடி இட்லி, மிளகா பொடி, தோசை மிளகா பொடி, அதான் இட்லி பொடின்னு சொல்லுவாள். அது வேணாலும் அந்த பொடியை வாங்கிட்டு நல்லா அந்த பருப்பு உறுப்பு எல்லாமே போட்டிருப்பாள். அதில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா இதேமாரி கலந்துடணும். கலந்துன்னுட்டு இந்த இட்லியை அதில் நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு அதெல்லாம் பிடிச்சிருந்தோன்னே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ் சட்னியும் சாம்பாரும் மேற்கொண்டு இது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி தோசை பொடி இட்லின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பழைய காலத்து இது பழைய காலத்தில் இதுக்கெல்லாம் போனோம்னா வெளியூர்லாம் இதை பண்ணிட்டு போவா. அதேமாரி பொடி தோசை, அதுமாரி பொடி இட்லி இதெல்லாம் தனியாக குழச்சிக்கிறதுக்கு பதிலாக இப்படி போட்டு வச்சுட்டோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 24 hours நல்லா இருக்கும், வீணாகவே போகாது. ஊற நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி பண்ணோம்னா பண்ணோம். நீங்களும் அதுமாரி பண்ணி பாருங்கள் உங்கள் காலத்தில்.